ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல வெண்ணிலா வந்து சொல்றாங்க, நீ காணாம போயிருந்தா நான் உன்னை தேடி இருந்திருப்பேனே தவிர நான் இன்னொன்னு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டியும் தாத்தாவும் சொல்றாங்க, நாங்க தான் உன்னை கட்டாயப்படுத்தி இன்னொன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னோம்னு சொல்றாங்க. விஜய் வந்து சொல்றாரு, காவேரி எனக்காக கோயில வெயிட் பண்ணுவா, நான் அவளை போய் பார்க்கணும், நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போக பாக்குறாரு. வெண்ணிலா வந்து அப்படியே போயிடு, நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்து கதவை சாத்திக்கிறாங்க. விஜய் வந்து கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. வெண்ணிலா வந்து ரூம்குள்ள இருக்கிற டேப்லெட்ஸ் எல்லாமே அவங்க வாயில போட்டுடுறாங்க. விஜய் வந்து டோர் ஓபன் பண்ணி வெண்ணிலா சாப்பிட்ட டேப்லெட் எல்லாமே வாமிட் எடுக்க வைக்கிறாரு. நான் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கூப்பிட்டு போறாங்க. நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. விஜயும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாரு. ராகினி வந்து நம்ம நினைச்சதை விட இங்க சூப்பரா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. காவேரி வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க, என் வயிற்றுல பாப்பா இருக்கு, இது என் பாப்பாக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. விஜய் வந்து சரி காவேரிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்றாரு. பொண்டாட்டின்னு சேவ் பண்ணிருக்கிறத வந்து வெண்ணிலா பாக்குறாங்க. கார்ல இருந்து குதிக்க ட்ரை பண்றாங்க. விஜய் வந்து ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து காம் டவுன் பண்றாரு. காவேரி வந்து விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.